நம்மாயா அது ஒரு அடி அடிதான். பாவம் கம்மிரு போட்டு பூட்டி வச்சிருந்தோம். பெரிய பெரிய பொட்டி வாங்கடா. அதுல ஒரு பொட்டியில பூட்டி வச்சு பூட்டிட்டு பாருங்க. நல்லா சுடுகாடு சூரிய வைக்கிறாங்க பாக்கிறதுக்கு. பால மீன் பாரு இல்ல மச்சான் அம்மா வந்து உங்க அம்மாளுக்கு மாம்பேரி தொண்டை
நானும் கேட்டுக்கான அவன் கேட்டுக்கான நான் சித்தப்பா உன்னை பெத்தான ஒருத்தன் உள்ளக்கிறனா அவனை வீட்டு வந்து 2 அடி ஆச்சுன்னா எனக்கு நஜா இருக்கு. அவங்க அப்பா பேச கட்டுறாங்க. என் பேர் சின்ன கண்டு ஊரு என்ன என் ஊர்ல இடம் முடியா எங்க அண்ணன் பேர் செல்ல முச்சு துடு பண்ணுவாங்க வாயில நாங்க 3 பேரும் அண்ணன் தம்பி இவன் நல்லூர் ராஜாரி பெரியூர் நான் சின்னவன் எங்க அப்பா பேர் சாமுண்டி கவுண்டர் எங்க அம்மா பேர் கீழாவதி எனக்கு தானே பிறந்த நீ எனக்கு வந்து நான் உனக்கு போதுறா நீ போச்சு நீ போச்சா புல்லாடிக்காம கோச்ச கூடாது புள்ள கையில உதவாங்க புண்ணியம் பண்ணி இருக்கணும் சபையை பார்த்தா ஒண்ணும் புரியலைங்க விளக்கம் தெரியுமா? பார்த்தோட சூப்பரா தெரிஞ்சுங்க சத்தியமா எல்லாம் தெரிஞ்சுங்க உன் சூத்திர மட்டும் ஒரு குச்சியை சொருவி கொண்டு போய் நேரம் நம்ம செல்வகுமார் கல்வி ஒரு கூட்டு கோயில வச்சுட்டா ஒரு பையன் சத்தியமா கொடி கடை பார்த்துருமா அப்ப நான் நமக்கு உடம்புச்சுமான சரி நல்லா இருக்கும் ஒரு அடி மிச்சம் பண்ணி விட்டு நீ வந்து நீ யாரு உன் பேரு விளக்கமா எடுத்து சப்பே செப்புனா தெலுங்கு சொல்லுங்க அர்த்தங்க
அப்படியே எனக்கு 4 பாஷை தெரியுங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா 4 அத்துப்படி. பெங்களூர் போய் கத்துக்கிட்டான். தமிழ்ல சொல்லுங்க, தெலுங்குல செப்பு, கன்னடாவை மாத்தாடு, இதுல மூளை. நாமக்கே போட போய் चलो. என்ன பார்த்தா யார் தான் பலாயன் அதான் மூணு பேர் கட்சி இறங்குது. அடைஞ்சு வந்து மேல் படுப்பு காலையும் மேல் அடைஞ்சிருவான். பருப்பு 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 காட்டுல பலாயனா ஆமா ஆமா பலாயனை மட்டும் தான் தெரியும். இந்த நாடகம் விளையாட தேசம். இந்த விளையாட தேசத்திலே சொல்லுங்க மரப்படியில் சமையல் செய்து தரக்கூடிய பலாயனன் மட்டும் ஒருத்த கூட அடி வாங்க மாட்டாங்க. என்ன போட்டுக்கிறேன் இந்த அரிய பசங்க வெளியே போட்ட காம்பஸ் அதெல்லாம் போட்டு வச்சுக்கிறேன். சத்தியமா நான் கேம்பஸை போட்டு பாருங்க. ஓட்ட செட்டி ஒண்ணு அது பின்னாடி ஒண்ணு மட்டும் தெரியும். ஒரு சமயக்காரன் ஒக்கால போய் அடிச்சா என் பாம்பு போட்டான் பறந்துருவ நீ பின்னா என் மகன் ஒரு சமயம் வந்து அவன் மான வைத்து போட்டு அடிக்கிறான். பக்கி பக்கி பாரு ஐயோ பால பல சமயக்காரன் தான் தெரியுது. ஆனா மற்ற விளக்கம் தெரியுமா ஐயா? சொல்லுங்க சொல்லுங்க. ராஜாக்கள் 5 பேர். ஆமா 5 பேர் யார் யாரு? ஃபர்ஸ்ட் தர்மராஜ் 1, இரண்டாவது வீமாச்சி 2, மூணாவது அர்ஜுனன். என்னடா விசில் அடிக்கிறான் உற்சாகப்படுத்துறாரு அவர். வாங்க 8 வைடா. மூணாவது அர்ஜுனன், நான்காவது ஆக மொத்தம் 5 ராஜாக்கள். ராஜாக்களே தர்மருக்கு நேர் விளங்கக்கூடிய யாரு? அடிச்சா பள்ளி போல கைன்றீங்க அம்மா. அடிக்க மாட்டேன் அடிக்க மாட்டேன். பீமனை முன்ன நான் பார்த்தது கிடையாது. நாங்க பீமன் நேர்ல பார்த்தாலும் கோவில சிலையா பார்த்திருக்கோம், செவத்துல ஓவியமா பார்த்திருக்கோம். பேசாதீங்க. அவரு பலம் என்ன கையில கதை வச்சிருப்பாரு. என் மகன் ஒரு கையில பருப்பு கடையில மட்டும் பருப்பு வேக சட்டி வச்சுக்கிட்டு என் மகன் நீதான் மூஞ்சி படுறா நாடகத்துல கேக்குற வீட்டுல கேக்குறேன். நீ எப்படி இப்படி வந்து கையில மத்து இதுல பருப்பு கறி சட்டி
அவன் செய்த சூழ்ச்சி போய் சூழ்வாடி ஆடி ராஜபத்தை கொண்டு அவன் மனமணி ரெண்டு ஒரு நாள் அக்கியாவாசம் கழிக்க என்று கட்டளையிட்டான் மனமணி முடிந்தது அக்கியாவாசமா ராஜாக்கள் உருமாறி இருக்க வேண்டும் பூரா கட்டி குடியிருக்க கூட அடுப்பு குடி சமையல் செய்யக்கூடாது இவர் தான் இவர் ராஜாக்கள் தெரிந்து விட்டால் மீண்டும் மணி என்று ஓட்டுவான் அவனுடைய கட்டளைப்படி இப்ப படப்பள்ளி எஜமான பலாயினா உருமாறி அப்ப உண்மை நீங்க தான் வீமனா ராஜா இந்த உருமாறி போனாதான் அவங்க நாட்டை ஆடுவார் மனுஷன் ஐயா தெரியாம எங்க வாயில ஏன்னா தேவடியா பையனு கூட தப்பா வந்திருக்கும் எங்களை மன்னிச்சிருங்க சொல்லது பார்த்தா தப்பால நேரம் வேணுமே கேட்ட மாதிரி சொல்றேன் பகல்ல இவன் பிடிக்கிறான் குறைஞ்சு போய் பகல்ல பள்ளி ஒரு பகல் தெரிஞ்சு விட்டது இந்த தினத்துல ஐயா அந்த பாயனன் வந்து விட்டானா வந்திருந்தால் சீக்கிரம் வர சொல்லுவோம் பட்டாள பைய வடநாடு கண்டு மலைவேலி இந்த குமாரா பட்டாள பைய வடநாடு கண்டு மலைவேலி இந்த குமாரா எனக்கு ஒரு வேலை இல்லை உமைய வணக்கம் ஏந்துப்பா நல்லா இருப்பா சமாச்சாரமா அப்பா யாரோ திருக்கர்த்தனம் படகோடி ஆலயத்திலே மேந்திருந்தது பாரு நம்ம பசுக்கள் அதெல்லாம் ஓட்டி செல்கிறார் அடித்து போட்டு ஆடு மாடு வைக்கக்கூடிய ஏழவாளை அதனால அடிச்சு போட்டு அவனுக்கு சொந்தமான மாட்டை அவன் ஓட்டு போறான் சண்டைக்கு போறான் அங்க நீ போய் ஒண்ணு குடிச்சா நீ சண்டை செய்ய மாட்டா நீ நீ சண்டை செய்ய மாட்ட நீ கறி தான் சமைப்ப சாதம் தான் சமைப்ப உனக்கு செய்ய தெரியாது ஐயா பின்ன உனக்கு யாரு சண்டை செய்ய சாப்பாடு தான் செய்வா நாங்க அவங்க போய் அந்த அந்த திருக்கத்தை அடிச்சு அடிக்கும் போது சண்டை செய்யும் போது ஒரு வாழாயிரம் வந்து விட்டால் அப்படியே பலாட்டினா ஒரு வாழாயிரம் எடுத்துரும் அப்படின்னா அந்த வாழாயிரம் தடை இல்லாம எடுத்து வந்து கொடுக்கணும் தாக சண்டை செய்யும் போது தண்ணி தாங்க எடுத்துட்டா அப்படியே பலாட்டினா தண்ணி மட்டும் அப்படியே சீக்கிரம் மட்டும் வந்து கொடுக்கணும் அப்படியே சண்டை செய்து போயுது அஷ்டமாயிட்டா போயிடுச்சுன்னா ஒரு இரவு கூடார மட்டும் தங்க வேண்டிய வேலையை வரும் சாப்பாடு செய்யறதுக்கு ஆள் இல்லையே நீங்க சாப்பாடு செய்து சண்டை நான் செய்வேன் சண்டை நான் செய்வேன் மாட்டை நான் திருப்புவேன் சண்டை செய்ய சாமர்த்தியம் நீ சாமியம் செஞ்சா மட்டும் அதேதான் போகலாமே போ
போடா 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 ஒன்றும் இல்லைடா போங்கடா ஒன்றும் இல்லை போ இங்கே ஏன்டா வந்து நிற்கிற டேய் டேய் ஒன்றும் பண்ண மாட்டாங்க போ குனிஞ்சுக்கிட்டு விளாடணும் ஒரு குழந்தை போகும்ல அது மாதிரி தான் ஒன்றும் இல்லை 4 காலம் ஒரு குழந்தை நடந்து போகாது அதே மாதிரி தான் வரானுங்க பேர் அவனுங்க அதே மாதிரி தான் எப்படி நீ யாரா நீ நான் தான் விளையாட வரக்கூடிய என் பேர் தான் விளையாட மன்னன் இப்ப என்ன மறிக்கிறான் இதெல்லாம் என் மாடு மாடு நீ மடிக்கு செல்கிறாய் மடக்கி செல்றா இந்த மாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் சொந்தக்கார நாடு இப்ப இத உடல்ல என்ன பண்ண போற பட்டார் படார் நடிப்பா உனக்கு எனக்கு சண்டையா சண்டைடா சண்டை அவரு இருக்கும் உன் மாடுன்னு சொன்ன உன் மாட்டை நீ கூப்பிடுறேன் வந்தா உன் மாட்டை நீ ஓட்டி அவரு கூப்பிட்டோம் அவரு கூட வந்தா என் மாவனை நாக்கு பிடிட்டு சேர்த்துணும் நான் வில்லு பிடிக்க போட்டேன் நான் போருக்கு போய் வைக்க பிடிக்க போட்டேன் நம்ம கொஞ்சம் தீவிர பிள்ளை வேலையை வச்சு போட்டோம்னா என்ன பயப்படுறீங்க சொல்லிட்டு நீதான் உன் மாடுன்றா கூட்டு போடுறான் நீ அந்தாண்ட நில்லு நான் அந்தாண்ட நின்னு கூப்பிடுறேன் நீ ஓட்டுவா நான் ஓட்டு போறேன் மாடு இப்ப வரலாம் இது உனக்கு ஆமா கூடு வா 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 ஐயோ பொட்டு பொட்டு ஒரு வரம்பு தர தீவனுக்குள்ள அட்டு போட்டோம் கண்ணு இது கூட வருகிறாய் ரெண்டு காலத்துக்கு மயில் கட்டி வச்சுக்கிறான் மயில் கட்டி வச்சுக்கிறான் மயில் கட்டி வச்சுனா மயில் கட்டி மயில் கட்டி சண்டை தீவனங்கள்லாம் போட்டு மக்களுக்கு நெல்லு விளைக்கிறதுக்கு இடம் கொடுக்காத மாட்டு தீவனம் மல்லாட்ட புண்டாக்கா வைக்க பார்த்தா அந்த கண்ணி திம்மா பேசு மல்லாட்டு புண்ணாக்கா மல்லாட்டு புண்ணாக்கா வச்சு மாமிடுதுங்க சொல்லிட்டாரு அது போனா போகுது உனக்கு எனக்கு சண்டை எல்லாம் என்னடா என்ன மிரட்டிய பாக்குறாய் என்னடா என்ன மிரட்டிய பாக்குறாய்
ஆமா சட்டை விட்டு கலப்புண்டா இருக்கும். கலப்புண்டா இருக்குங்க. நல்லா குடிச்சா தண்ணி குடிச்சா அப்படி போய் ஏற்ற. எங்க வேலை செய்ய வந்தோம்? எங்க யாரு வேலை செய்ய கூட்டு வந்தா தண்ணி மூட்டு வந்து எனக்கு கூடுறான்னா அவன் வந்து அதுதான் அடி மாடேன்றது அவன் நம்ம நீ உதவாங்கிற அவனுக்கு போய் தண்ணி விடுகிறான் அவனுக்கு போய் தண்ணி விடுகிறான். செமத்தி அவன் நம்மள பார்த்தா அவனுக்கும் இதாகுது எங்க வகுத்துல போடுறவனா எங்க சண்டை கேட்டுவான் அட இன்னைக்கு நஞ்சிங்கய்யா அன்னைக்கு அஞ்சுமா ஒரே அடிச்சா கூட உயிர்வான் அம்மாவா பேச்சு பேச்சவள இருக்கும். என்ன பண்ண போற உனக்கே தெரியுமே என்ன பண்ண போற வாயை விட்டுட்டு போய் அம்மா அவன் ஐயோ திருவேலனே என்னையும் பாரோ ஐயோ 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 என் கைய இறுக்கி கட்டி அதுக்கு அடுத்தது அப்படின்ற அடியோதனமாக அடித்து தலகனியா அது பார்த்துருக்குது அவையோ அவையோ மையா ஐயா எங்கு ஐயா எங்கு
இருக்கிறான் அவனை காப்பாற்றி அவன் அடித்தவன் யாரா இருந்தாலும் சரிதான் அவனை அடிக்காம உதைக்காமல் எழுதி கூட பிறகு நான் சொல்றேன் போயிடாப்பா அவர் பார்க்கதான் கிச்சா ஒரு வகை உனக்கு வச்சா இன்னைக்கு உன் உசுருக்கா உன வச்சா யாரு பலாயண்ணா ஆமா பின்னாடி வந்துக்கிறேன் எனக்கு சண்டை சண்டியா சரி வாங்கிடலாம் பாரு எடு சண்டை செய்யவே என்னடா சோதி முடிஞ்சு போச்சு போச்சுதான் பானியா என்ன இந்த பானை வடைய மாதிரி போ மண்டை வடைய போய் பாருங்க ஆனா எங்க பண்ற இது ஒரு அடி கூட அடிக்காத பண்ணி கேட்கிறாரு பத்தா ஓஹோ ஒண்ணு ஆட்ட முடியாது அவன் வந்தா என்ன அடிப்பான் நான் இங்கே நிக்கிறேன் போ ஐயா தாத்தா கையில கையில சண்டையும் செய்யாம இவன் எப்படி கத்துறான் தெரியுமா வெறி நாய போல நீயும் கத்தாதே இதுக்கு மேல இவனுக்கு மரியாதை கிடையாது ஏய் பையா இதுக்கு மேல உனக்கு மரியாதை கிடையாது அவன விட்டா நம்மளுக்கு அசிங்கம் ஏய் அட வாடா அமளி முடியும்
கட்டி கட்ட முட்டி போட்டு என்ன பண்ணி கையை கட்டி அம்மா தப்புதாங்க ஆமா அடிக்காம கொல்லாம விட்டுட்டேன் ஐயா அடிக்க வேணாம் ஐயா அடிக்கிறோம் அடிக்கிறானா சரி பயப்படாம நானுமே அடிக்க மாட்டேன் என் பக்கம் இருக்கட்டா இங்க வா நீ சொல் புத்தியா வந்தியா சுய புத்தியா வந்தியா எனக்கு எங்க இருக்குது சொந்த புத்தி ஆமா சொல் புத்தி எங்க இருக்குது சொல் புத்தி கேட்டுதான் வந்த ஆமா சுய புத்தியா வரல பய புத்தியா வரல நானு அப்படியே அது மீறி சண்டைக்கு வரும்போது உன்னை யாரும் சண்டைக்கு போன தடுத்தாங்களா தடுத்தாங்களே யார் தடுத்தது வரும்போதே என் பொண்டாடி தடுத்துச்சு உங்க வீட்டுல சண்டைக்கு போவான்னு உங்க மனைவி ஆமா அது பேச்ச கேட்கலையே அதுதான் சொல்லுவாங்க வசனம் பொம்னாட்டி பேச்ச கேட்ற கம்னாட்டின்னு சொல்லிட்டு சரி தப்பு கிடையாது நாலஞ்சு பசுமாடு ஓட்டி வருவாரு ஆமா நீங்க போயிட்டுனாரு அடிக்காத உதைக்காத அடிக்கல ஏன்னா அவ்வளவு நாளாண்ட மன்னன் அவன் அசிங்கப்படுத்த கூடாது அவன் தடுத்து நொறுக்கிட்டேன் அவனுக்காக ஒரு புது ரதம் செய்து அந்த ரதத்தை அவனை பத்திரமா அனுப்பிச்சிருவான் சரி அப்படியே ஆகட்டும் புது ரதம் செய்ய பலாரா முடிவா நான் மதிக்க மாட்டோம் நான் சொல்றதே சொல்லணும் நீங்க சொல்ற மாதிரியே சொல்லுறேன் அதாவது சொல்லிட்டு அது மாதிரி யாரும் போயிட்டு ஆமா அந்த ரதத்துல யாரும் சரிங்க இந்த மலைநாடு கட்டது பாதி எதால அந்த இடையினால கட்டது பாதி அந்த இலைநாடு கட்டது பாதி இடையினால கட்டது பாதி இந்த மலைநாடு கட்டது பாதி இந்த மணினால கட்டது பாதி என்ன சொல்லிட்டு ஓடணும் எப்படி ஓடணும் நீ ஓடும் போது நீ ஓடுற வேகத்துல சொல்ற மாதிரி சொல்லிட்டு ஓடுற வேகத்துல இந்த குதிகால பின்னங்கால் இந்த பொடி காட்டிக்கணும் இங்க அடிக்கணும் பையா இந்த பொருளியா இங்க அடிக்கணும் அங்க அடிக்கணுமா இருக்கு பாத்தாங்க சொல்லிட்டு ஓடு சொல்லிட்டாங்க மேல ஓடு இந்த இடையினால கட்டது பாதி ஒரு முன்ன கூட ஓடி பழக்கம் இல்ல நீ சொல்லி உன் மாதிரி ஓடி காட்டு அவர் ஓடி ஏறிக்குவாரு என்ன வேற தான் ஓடணும்டா சொல்லு நீ கட்டுறது பாதி கட்டது பாதி இந்த மலைநாடு கட்டது பாதிடா